ரைஸ் இன்றைய கிளாஸ் நான் வந்து அஹ், பண்ண போற 6.3.2 இருந்து எழுத்து பந்திகளை வடிவமைத்தல், அதாவது ஃபார்மேட்டிங் சொல்லுகிற தட்டச்சு எழுத்துக்கள் பந்திகளை தட்டச்சு செய்வதற்கு முன்னர் அல்லது பின்னர் வடிவமைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறு ஆவணங்களை வடிவமைப்பதன் மூலம் அவை தெளிவாகவும் கவர்ச்சியாகவும் அமைகின்றன. நீங்கள் தட்டச்சு செய்ததன் பின்னர் வடிவமைப்பதாயின் முதலில் தட்டச்சு செய்து பின்னர் அவற்றை வடிவமைக்க வேண்டும். தட்டச்சு செய்ய முன்னர் ஆவணத்தை வடிவமைக்க முயலும் போது முதலில் பொருத்தமான வடிவமைப்பினை தெரிவு செய்து தட்டச்சு செய்ய வேண்டும். ஃபார்மேட்டிங் வந்து நாங்க உருவாக்கிக்கிற பேராகிராஃப் ஆகிக்கலாம், ஒரு எழுத்துக்கள் அந்த பந்திகளை வந்து மெருகூட்டுறதுக்காக கவர்ச்சியா விளங்குறதுக்காக வேண்டி செய்த வேலை. இது எங்களுக்கு ரெண்டு வகையில செய்யலாம். ஒன்று வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு எங்களோட டெக்ஸ்டை வந்து டைப் பண்ணி உள்ளீடு செய்யலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் அதே மாதிரி எங்களோட பேராகிராஃப்ஸை வந்து நாங்க இன்புட் பண்ணிட்டு அதுக்கு பின்னர் வந்து எங்களுக்கு ஃபார்மேட் பண்ணோம் எழும். ரைட், ஃபார்மேட்டிக் தான் நாங்க இந்த போல்ட் பண்ற எங்களோட அலைன்மெண்ட் அப்படியான விஷயங்கள். அப்ப ஸ்கூல்ல உங்களுக்கு இந்த செஞ்சு பார்க்கற மாதிரி இருந்தா என்ன மாதிரி செஞ்சு பார்த்தா ப்ராக்டிக்கல்கள்? இல்ல சார், இன்னைக்கு சேர் வரையில. ஓகே ரைட், அப்ப நான் அதுக்கு போறேன். தெரிதல் முறைகள். செலக்ட். ஒரு ஆவணத்தில் பல்வேறு அம்சங்கள் காணப்படுகின்றன, அதாவது எழுத்துக்கள், வசனங்கள், அலங்காரங்கள், சித்திரங்கள், அட்டவணைகள், வரைவுகள் போன்றன காணப்படும். ரைட், ஒரு ஆவணம் ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படியான விஷயங்கள் காணப்படுக. அவ்வாறே பல்வேறு சந்தர்ப்பங்கள் இவ்வம்சங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டி நேரிடும். ரைட், இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு மாற்றங்கள் சேஞ்ச் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். மாற்றங்களை செய்ய முன்னர் உரிய அங்கத்தினை தெரிவு செய்தல் என்றேன். நாங்க என்ன விஷயம் உண்டு, ஒரு எழுத்துக்கு வந்து ஸ்டைல் கொடுக்கறதாய்க்கலாம், ஃபொண்ட் சேஞ்ச் பண்றதாய்க்கலாம், அதை ஃபார்மேட் பண்றதாய் எதுக்கு முன்னே எதுக்கு நாங்க குறித்த ஃபார்மேட்டை செய்யணுமோ, சரி, குறித்த மாற்றத்தை செய்யணுமோ அதை வந்து நாங்க தெரிவு செஞ்சு கொள்ள வேண்டும். ரைட், தெரிவு செஞ்ச பின்னர் தான் நாங்க அதுல மாற்றம் ஏற்படுத்த இயலும். இல்லாம சும்மா மாத்தினோம்னு சொன்னா எதுலயும் மாற்றம் ஏற்படாது. நாங்க தெரிவு செஞ்சொன்றுல தான் எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த ஆகும். ரைட், அப்ப தெரிவு செய்யறதுல முறைய சொல்லி ஒன்னா வந்து தனி எழுத்து அல்லது பல எழுத்துக்கள். Right. எப்படி தெரிவு செய்யணும்னு சொன்னா சுட்டி சொடக்கியவாறு, அதாவது சுட்டி சொடக்கியவாறுன்னு சொல்ல வந்து எங்களோட மவுஸ்ல வந்து லெஃப்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி கொண்டு எழுத்தினூடாக இழுத்து செல்லல் வேண்டும். ரைட், உதாரணத்துக்கு சொல்ல போனா இங்க எங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னு சொன்னா இங்க வச்சுனாங்க என்னோட மவுஸை ரைட் சாரி லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு போறது தான் இது சொல்றேன். அதாவது ட்ராக் பண்ணன்னு சொல்றேன் இழுக்கிறதுக்கு. ரைட், எங்கே எங்கே நாங்க வந்து முடியணுமா? இப்ப எனக்கு இந்த மூணு சொல்லும் தான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா இங்க நான் ரைட் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூணாவதோட ட்ராப் பண்ணி விட்டா சரி. இது ஒரு செலக்டிங் மெத்தட். ரைட், நவீன காலத்துல காணக்கூடிய மடிக்கன் லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க பட்டன் வந்து ரைட் பட்டன் லெஃப்ட் பட்டன் காணப்பட மாட்டாது. ஸோ அப்படியான லேப்டாப்ஸ்ல வந்து நாங்க என்ன செய்தோம்னு சொன்னா ரைட் கிளிக்கு பதிலாக இங்க டபுள் ஃபிங்கர், அதாவது ரெண்டு விரலால நாங்க வந்து அந்த டச் பேடை வந்து டச் பண்ணோம்னு சொன்னா அது ரைட் கிளிக் ஆகும். லெஃப்ட் கிளிக் செய்யறதுக்கு நாங்க வந்து டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண எலுமா. இது ஒரு செலக்டிங் மெத்தட். ஒன்று தனி எழுத்துக்கள் அல்லது பல எழுத்துக்கள். அடுத்து வந்து சொல். சொல்லுண்ட, அதாவது உதாரணமா இது ஒரு சொல், இப்படி ஒரு சொல்ல தெரிவு செய்யறதுக்கான மெத்தட் சொல்லிக்கிறாங்க. உரிய சொல்லின் மீது சுட்டினால் இரட்டை சொடக்க டபுள் கிளிக் செய்தல் வேணும். இந்த சொல்ல மட்டும் நான் தெரிவு செய்யணும்னு சொன்னா இங்க என் மவுஸ் கர்சரை கொண்டு வச்சுட்டு நான் இங்க டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னா அந்த சொல்ல வந்து அது செஞ்சிடும். ரைட், அதே மாதிரி மூன்றாவது வந்தீங்கிற பல சொற்கள். ரைட், உரிய சொற்றொடரின் ஆரம்ப சொல்லின் மீது சுட்டி சொடக்கி இறுதி சொல்வரை இழுத்து செல்ல வேண்டும். ரைட், நிறைய சொற்கள் எல்லா மாதிரி சேம் மெத்தட் தான். நீங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிற பல சொற்கள்னு சொல்ல போகலையும் அதே மாதிரி தான். லெஃப்ட் கிளிக் பண்ணாங்க ட்ரக் அண்ட் ட்ராப் எங்கே வர வேணுமோ அங்கே வர ட்ரக் பண்ணிக்கணும் வந்து ட்ராப் பண்ணி விட்டா. அடுத்து வந்து வசனம். உரிய வசனத்தின் ஆரம்ப சொல்லி மீது சுட்டி தொடக்கி இறுதி வரை எல்லாம் சேம் மெத்தட் தான். ஆரம்பத்துல தொடங்கி இறுதி வரை ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டா ஓகே. அடுத்து வந்து வரி. வலப்பக்கம் நோக்கிய வெண்ணிறமான அம்புக்குறி தென்படும் வரையில்
வரை வரியின் ஆரம்பத்தை எடுத்து செல்லவும். அதை கண்டவுடன் ஒரு முறை சொல்லுகிறேன். ரைட், எல்லாம் வந்து ஒரே மெத்தட். அதே மாதிரி பந்தி பெரகிராஃப், பந்தியின் மீது சுட்டி வைத்து ஒரே முறையில் 3 சொடக்கல் செய்தல் வேண்டும். Right. ஒரு பேராகிராஃபை வந்து நான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த பேராகிராஃப் மேல என்ன மவுஸ் கர்சரை வச்சு 3 முறை கிளிக் பண்ணினா அதை வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ண இயலுமா இருக்கும். கொஞ்சம் இருக்கு. Right. பந்தி பார்த்தோம். பந்தி ஒன்று செலக்ட் பண்ணணும்னு சொன்னா பந்தி மீது நாங்கள் வந்து எங்களை கர்சரை வச்சு ஒரு முறை கிளிக் பண்ணோம்னு சொன்னா அந்த பந்தி ஃபுல்லாக செலக்ட் ஆகும். வெயிட், நான் ரெண்டுமா ஒரு பேராகிராஃப் எடுக்கிறேன். அப்போ அங்க எனக்கு செஞ்சு பார்க்கக்கூடியதாയി. ரெண்டுமா ஒரு பேராகிராஃப் எடுத்து இதுலேயே ஒரு பந்தியை வந்து நான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா, உதாரணமா இந்த பந்தியை நான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா எனக்கு இந்த பந்தியில ஆரம்பத்துல இங்க நான் எங்க மவுஸ் கர்சரை வச்சு 3 கிளிக் பண்ணோம்னு சொன்னா இந்த பந்திக்குள்ள செலக்ட் ஆயிடும். ரைட், பார்க்கலாம் ஆயிடும். ரைட், நான் 3 கிளிக் பண்ணேன். ஸோ எங்களோட பந்தி வந்து செலக்ட் ஆகி இது ஒரு அடுத்து வந்து ஆவணம் டாக்குமெண்ட் இசைப்பலகையில் கண்ட்ரோல்+, இணை ஒரு முறை அழுத்துக. சுட்டியை சொடக்கி இறுதி வரை இழுத்து செல்ல வேண்டும். வசனத்தின் மீது சுட்டியை சொடக்கி வலப்பக்கம் நோக்கிய வெண்ணிற அம்புக்குறி வரும் வரையில் சுட்டியை இழுத்து செல்லவும். அதை கண்டவுடன் ஒரே முறை சொடுக்கு. விஷயத்தை பாருங்க, ஒரு ஆவணத்திலேக்கு அனைத்து உள்ளீடுகளையும் வந்து நான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா Ctrl+A, ரைட், ஷார்ட்கட். நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். எங்களோட கிளாஸ்ல வந்து நோட்ஸ் வந்து தாரல, புதுசாக ஒருத்தர் ஜாயின் ஆகிக்கிறதால சொல்றேன். அப்போ புக்லேயே தான் படி தந்துட்டு போற. அப்போ உங்களுக்கு மேலதிகமாக செல்ற நோட்ஸை வந்து நோட் பண்ணிக்கொள்ளும். அப்போ ஓல் செலக்டுக்கு நாங்கள் வந்து பாவிக்கிற ஷார்ட்கட் கீயை பொறுத்த வரைக்கும் இது Ctrl+A ஆகிக்கும். ரைட், அதை நோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்தை பார்க்கலாம், இங்கே 3 பந்திக்கிற இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா ஒன்றோ என்ன மவுஸ் கர்சரை ஆரம்பத்துல வச்சு இறுதி வரைக்கும் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண இயலும். அப்படி இல்லையா எனக்கு எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா நான் வந்து என் கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயோட +A வந்து ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னா அனைத்து டெக்ஸ்டும் சென்டென்ஸ் பேராகிராஃப்ஸ் எல்லாமே ஓல் செலக்ட் ஆகும். கிளியரா இது செலக்டிங் மெத்தட். பொதுவா ஒவ்வொரு விஷயம் தந்தி செலக்ட் மெத்தட்ஸ் வந்து பொதுவா எல்லாம் ஒன்று தான். அந்த ஷார்ட்கட் கீயை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஓகே விளங்கி 2 பேருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுமா? ஓ சார். மத்தால் யாரு நேம் உங்களுக்கு விளங்கினா? ரைட், ஓகே. நான் விளங்கினேன்னு நினைச்சுக்கொள்றேன். அப்ப என்ன சார் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளும். அடுத்த விஷயம் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், பாடம் ஒன்றினை வடிவமைத்தல். இங்கு எழுத்துக்களின் அளவினை மாற்றம் செய்ய முடியும். முதலாவது காட்டி இங்க எழுத்துற சைஸை மாத்திக்கிறாங்க. இங்க ஆரம்பத்துல ஒரு சைஸுக்கு இந்த பார்க்கலும் டிஃபரெண்டான ஒரு பெரிய சைஸ்ல வந்து எழுதப்பட்டு ஃபார்மேட் பண்ண போகல. ரெண்டாவது விஷயம் சொல்லிக்கிற ஸ்டைல், ரைட்,
எழுத்துருக்களின் அமைப்பினை மாற்றம் செய்ய முடியும், அதாவது ஃபொண்ட் ஸ்டைல. அதே மாதிரி எழுத்தின் தடிப்பை போல்ட், அதே மாதிரி சாய்வாக இட்டலிக் போன்ற விஷயங்கள் செய்ய இயலும். அடுத்து வந்து அண்டர்லைன், அது மாதிரி வித்தியாசமான எழுத்துருக்களை வேறு மொழிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளல், ஃபொண்ட் சேஞ்ச் பண்றது. அதே மாதிரி எழுத்துக்களின் நிறத்தை மாற்றுதல். ரைட், நாங்க இதை வந்து எங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து ப்ராக்டிகலா செஞ்சு பார்த்துட்டு வரோம். அப்ப இந்த ப்ராக்டிகல் செய்யறதுக்கு நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை மட்டும் எடுத்துக்கொள்றேன். நான் என்ன செய்ய போகணும்னு சொன்னா, இந்த ப்ரொவைட்ஸ் என்ற வேர்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறேன் சைஸ்ல. ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், அதுக்கான டூல் என்ன? நான் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம் டூல் என்ன, அதுக்கான செல் என்ன. கேள்வி ஒருக்கா சொல்லுங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிற இந்த ப்ரொவைட்ஸ் என்ற வேர்டை வந்து கொஞ்சம் சைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணணும், சைஸை வந்து அதிகரிக்கணும். ஸோ அது அதிகரிக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்ய வேண்டும், அதாவது என்ன டூலை செலக்ட் பண்ணணும், எப்படி நான் அதை இன்க்ரீஸ் பண்றது. நான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் எப்படி ஒரு டெக்ஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கான டூல் என்னன்னு பார்த்தோம். தெரியுமா இல்ல நான் சொல்லவா? மறந்துட்டு சார். ஓகே, நான் ப்ராக்டிகலா செஞ்சுட்டே போவோம். சரி, இங்க பார்க்கலுமே இந்த வேர்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னா, இங்க பார்க்கலுமே எங்களுக்கு நம்பர் காட்டுது, என்னோட ஸ்கிரீன் விளங்குது தானே, இந்த நம்பர் ஃபொண்ட் சைஸ் நீங்க நான் வைக்க போல காட்டுது. அப்ப இதுல வந்து இன்க்ரீஸ் பண்ண இப்ப 12 சைஸ்ல எங்களை எழுத்திக்கு எனக்கு ஒரு 20 சைஸ் ஆக்கணும் பண்ணா எனக்கு 20 என்டர் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, இது ஒரு மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்ப நான் இங்க ஒரு சேஞ்ச் செஞ்சுக்கிறேன். என்ன, ப்ரொவைட்ஸ் அண்ட் வேர்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி, இல்ல எனக்கு இப்ப வானம் முந்தி இருந்த மாதிரியே தான் வேணும் மனுஷன்னா எனக்கு என்ன செய்யலும், எனக்கு இப்ப ஒன்னாவது இருந்த சைஸும் மறந்து போயிட்டு. ஸோ எனக்கு என்ன செய்யலும், இங்க வந்து இந்த அன்டூ பட்டனை கிளிக் பண்ணது கூட வந்து முதல்ல இருந்த நிலைமை போயிடும். அன்டூ நாங்க படிச்சோம், இப்ப நான் அதை ப்ராக்டிகலா அவங்களை செஞ்சுக்கணும். இன்னொரு மெத்தடிக்கு இப்ப எனக்கு இந்த பவர்ஃபுல் என்ற வேர்டை வந்து நான் சைஸ்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன செய்யலும், இங்க நம்பரால என்டர் பண்ணி பெருசாகுது எனக்கு இன்னொரு மெத்தட். இங்க காணப்படும் ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ஏ காணப்படுது, இது வந்து எங்கட ஃபொண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண. அதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்மால் ஏ காணப்படுது, இது வந்து என்னத்துக்கான சொன்னா எங்கட சைஸ், எங்கட ஃபொண்ட் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கான. ஸோ எனக்கு பவர்ஃபுல் அண்ட் வேர்ட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் என்ன செய்யறேன், இந்த பெரிய ஏ வந்து பண்ணி அதை சைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுறேன். ஓகே, அது கிளியர்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் பார்ப்போம். இப்ப எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல காணப்படும் இந்த பாயிண்ட் என்ற வேர்டை வந்து சைஸ்ல டிக்ரீஸ் பண்ணணும், சைஸை வந்து குறைக்கணும். அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இங்க காணப்படு ஸ்மால் ஏ ஒன்று காணப்படுது. ஸோ இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு எங்களோட வேர்ட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி அடுத்து உங்களோட புக்ல சொல்லி இந்த ஃபொண்ட் சைஸ் ஓகே கிளியர்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து ஃபொண்ட் ஸ்டைலை வந்து இது பண்ண இயலும். ஸோ நான் பார்ப்போம் எப்படி ஃபொண்ட் ஸ்டைலை வந்து சேவ் பண்ண போறோம். அதே மாதிரி போல்ட் இட்டாலிக் ரெண்டு விஷயம் சொல்லி அதை நாங்க பார்த்துட்டு வரோம். இங்க பார்க்கலும் உதாரணத்துக்கு இந்த கோட் அண்ட் வேர்ட வந்து ஃபொண்ட் ஸ்டைல நாங்க வந்து மாற்ற போறேன். ஸோ அதுக்கும் விளங்குறதுக்காக நாங்க சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றேன். ரைட், அதோட ஸ்டைல் எங்களுக்கு பார்க்கலும் இங்க. ரைட், எங்களோட ஹோம் டேப் காணப்படுது. இங்க ஹோம் டேப்ல நிறைய தொகுதிகள் காணப்படுக. ஹோம் டேப்ல காணப்படுகிற தொகுதிகளை கொஞ்சம் சொல்லுங்க, லாஸ்ட் கிளாஸுக்கு நீங்க வந்திருந்த. ஸோ ஹோம் டேப்ல என்னென்ன தொகுதிகள் காணப்படுதுன்னு சொல்லிடலாம், நாங்க படிச்சது. லாஸ்ட் கிளாஸ் நீங்க புதுசா ஜாயின் ஆகிக்கிறாள் வந்தீங்கல்ல. ஸோ உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் கிளாஸஸ்ல ரெக்கார்டிங்ஸ் வந்து சென்ட் பண்றேன். கட்டாயம் அடுத்த கிளாஸ் வர கூட பார்த்துட்டு வாங்க. ஓகே.
காணப்பட்ட தொகுதிகள் சொல்லலுமா? ரைட், நான் சொல்லிட்டு போறேன். ஹோம் டேப்ல எங்களை பார்க்க புக்ல தண்ணி தொகுதிகள் என்று சொன்னா என்னாண்டு இந்த ஹோம் என்ற டேப்ல காணப்பட்ட தொகுதிகள் ஒன்று வந்து இந்த கிளிப் போர்டுன்றது பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஃபோன் மாதிரிங்க பேராகிராஃப் ஒரு தொகுதி, ஃபைல்ஸ் ஒரு தொகுதிக்கு. ஸோ எங்களோட டெக்ஸ்ட்டை வந்து எங்களோட டெக்ஸ்ட் வந்து ஸ்டைல நான் மாற்றணும்னா என்ன செய்யணும்? அந்த டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைல்ஸ் போயிட்டு ஸ்டைல் செக்ஷன் போயிட்டுனா அங்க நிறைய ஸ்டைல்ஸ் காணப்படுது. அதுல எனக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை எனக்கு வந்து செலக்ட் பண்ணி மாத்திக்கொள்ள இருக்கும். ஸோ நான் ஸ்டைலை வந்து மாத்தினேன். ரைட், டிஃப்ரெண்ட் ஆகி விளங்குவதாகி இருக்கும். அடுத்த விஷயம் நாங்க பார்த்த போல்ட் பார்க்கலும் ஒரு சொல்ல வந்து நாங்க கொஞ்சம் டார்க் பண்ணி பார்க்கணும்னா இந்த போல்ட் டூல வந்து பயன்படுத்துவோம். எனக்கு இங்க வந்து வேர்ட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லா கொஞ்சம் டார்க்கா காட்டணும் என்ன பார்க்கலாம். இங்க டி என்ற ஒரு டூல் இது, அதாவது இது போல்ட் பண்ணதுக்கான டூல், கொஞ்சம் தடிப்பாக்கி காட்டும். ஸோ நான் அதை கிளிக் பண்றேன், அது போல்டா மாறுது. அதே மாதிரி எனக்கு டாக்குமெண்ட் என்ற சொல்ல வந்து கொஞ்சம் சரிவாக காட்டணும். அதுக்கான டூல் தான் எங்களுக்கு இட்டலி ஒரு ஐ வந்து சரிவாக காட்டப்பட்டேக்கு. அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பவர்ஃபுல் என்ற வேர்டை வந்து எனக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டணும். உதாரணத்துக்கு நான் இல்ல ஹெட்டிங் ஒன்று எடுக்கிறேன், ஹெட்டிங்கை தான் நான் அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ ஹெட்டிங் ஹெட்டிங் ஹெட்டிங்கை வந்து நான் அண்டர்லைன் பண்ணணும். என்ன செய்ய இங்க காணப்படுது இந்த அண்டர்லைன் டூலை யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் டூல் பார்க்கல எங்களுக்கு யூ ஒன்று போட்டு அதுக்கு கீழே அண்டர்லைன் அடிச்சதா இப்போ. இதே எங்களோட லிப்ட் ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல படித்தோம். போல்டுக்கான டூல் என்ன ஐக்கன்ல காணப்படும் சொன்னா ஒரு கேபிட்டல் ஏ வந்து அந்த ஏ வந்து கொஞ்சம் தடிப்பாக காணப்படும். அதே மாதிரி இட்டலிக்கான டூல் வந்து எப்படின்னு சொன்னா ஒரு ஏ வந்து சரிவாக காணப்படும். அண்டர்லைன் வந்து ஒரு ஏ கோட் அடிச்ச மாதிரி காணப்படும். நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம், ஞாபகம் நினைக்கிறேன். ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம், சைஸ் அதே மாதிரி இங்க காணப்பட்ட ஃபொன்ட் போல்ட் இட்டலிக் அப்படியான விஷயங்கள். அண்டர்லைனும் நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வித்தியாசமான எழுத்துக்களை வேறு மொழிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளல். ரைட், எங்களோட ஃபொண்ட்டை நாங்க மாத்தணும், வேற மொழிகள்ல இருந்து எழுத்துக்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ரைட் எப்படின்னு நாங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் ஃபொண்ட்டை வந்து வேறொரு இதுக்கு மாத்தணும்னு சொன்னா ரைட், எங்களுக்கு பார்க்க இங்க ஃபொண்ட் சேஞ்ச் பண்றது காணப்படுது. இங்க கிளிப் பொடின்னு காட்டுது. இது வந்து எங்களோட ஃபொண்ட் பண்ற. இங்க போயிட்டு எனக்கு தமிழ் லெட்டர்ஸ்ல வேணும்னு சொன்னா ஃபொண்ட்ஸுக்கு மாத்திக்கொள்ளும். அப்ப தமிழ்ல நாங்க என்ன சார் டைப் பண்ணணும்னு சொன்னா இந்த ஃபொண்ட் எங்களுக்கு சேவ் செஞ்சுட்டு என்ன டைப் பண்ணணுமோ அதை வந்து எங்களுக்கு டைப் பண்ணி கொள்ளும். அப்ப இங்க நாங்க வந்து தமிழ் கீபோர்ட் வந்து செஞ்சுக்கணும். அப்ப எங்களுக்கு தமிழ் டைப் பண்ணிடும். இப்போ ஃபொண்ட் எப்படி சேஞ்ச் பண்றேன் இல்ல எனக்கு இந்த ஹெட்டிங் அண்ட் இது ஃபொண்ட் வந்து சரி வரல, வேற ஒரு ஃபொண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா இங்க பார்க்கலும் வேற டிசைன். அதே மாதிரி நிறைய ஃபொண்ட் இது எங்களுக்கு தேவையான டிசைனுக்கு வந்து எங்களுக்கு மாத்திக்கொள்ள இயலுமாயி. அதே மாதிரி எழுத்துக்களின் நிறத்தை மாற்றுதல். கலர் எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பார்ப்போம். ரைட், எனக்கு இங்க வந்து இந்த பவர்ஃபுல் அண்டர்ல வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். இது எனக்கு வந்து கிரீன் கலர்ல இருந்தா நல்ல, நான் வந்து கிரீனை செலக்ட் பண்றேன். ரைட், அதே மாதிரி கிரேடியன்ட் என்ற ஆப்ஷன் இங்க போனா வந்து எங்களுக்கு நிறைய கலர்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்க அப்படியான வேலைகள். ரைட், மோ கிரேடியன்ஸ் கொடுத்து எனக்கு இங்க எத்தனை கலர் வேணுமோ அத்தனை செலக்ட் பண்ணலாம். ரைட், பார்த்து கொள்ளையிலும் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா கம்ப்யூட்டர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்படி நிறைய கலர்ஸ் கொடுத்தீங்கட டெக்ஸ்ட் கலர்ஸை வந்து மாத்திக்கொள்ள எழுமாயி. அப்ப இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் ஹெட்டிங் கீழே இந்த விஷயங்கள் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணது. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுங்க, விளங்கினாண்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓ சார். ஓகே, மத்தால்
உங்களோட பேர் ஜக்கியா. உங்களுக்கு எப்படி கிளியரா? லெஃப்ட் ஆயிட்டா? சரி, ஓகே. அப்போ நீங்க தந்திக்கு ஸ்டெப்ஸ் நாங்க ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டு வந்தேன். நாங்க எப்படி மாத்தி நினைச்சேன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் வந்து போது பந்தி அல்லது எழுத்தை தெரிவு செய்யணும், ரைட்? நாங்க எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணினேன், தெரிவு செய்ய. அதுக்கு ஒரு ஹோம் டேப்ல காணப்படுற ஃபொண்ட் என்ற தொகுதிக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான வடிவமைப்பு போல்ட் அண்டா போல்ட், ரைட்? இங்க பார்க்கலாம் எங்களுக்கு ஹோம் டேப்ல ஃபொண்ட் அண்ட் தொகுதிக்கு போயிட்டு போல்ட் பண்ணணுமா போல்ட், அதே மாதிரி இட்டலிக்கா, அண்டர்லைனா, சைஸ் இன்க்ரீஸா டிக்ரீஸா, தேவையானதை வந்து எங்களுக்கு மாத்திக்கொள்ள இயலுமா இந்த, ரைட்? ஓகே, அது கிளியர். இங்க வந்து ஃபொண்ட் அண்டா ஃபொண்ட் அல்லது ஃபொண்ட் சொல்லாடப்பட்டே தெரிவு செஞ்சு லிக்கதை எங்களுக்கு செய்யறமா இந்த எங்க லிப்ரோஃபீஸ் ரைட்டர். நான் ரெண்டு சாஃப்ட்வேர் இங்க படிச்சு கொண்டு வரோம். ஒன்று மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எங்களை லிப்ரோஃபீஸ் ரைட்டர். லிப்ரோஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் படிச்சேன். இங்க எப்படி மாத்தணும் மனுஷன்னா, இங்கேயும் ஃபர்ஸ்ட்டுக்கு அதுல மாதிரி தான் எழுத்து வந்து எங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். அது பிறகு வந்து வடிவமைப்பு கதைப்பட்டை ஃபார்மேட்டிங் டூல் பாரை வந்து நாங்க ஃபார்மேட்டிங் டூல் பார்ல வந்து யூஸ் பண்ணி ஃபார்மேட் அதே மாதிரி கேரக்டர் என்ற சொல்லாடல் பெட்டியை தெரிவு செஞ்சு எங்களுக்கு மாற்றிக்கொள்ள வாங்கிக்கும். இது இந்த இந்த நோட்ஸை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. இந்த ஸ்டெப்ஸ்ன்றது ஸ்டெப்ஸ் வந்து நான் செய்த அவ்வளோ இது டைம் வந்து ஸ்டெப்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் எக்ஸாம்ஸுக்கு எது சரி ஒன்றுடே சரி எப்படி செய்யறேன் ஸ்டெப்ஸ் வந்து கேட்டு வர சான்சஸ் இருக்கு. செயற்பாடு தந்தீங்கிற நீர் பயன்படுத்தும் சொல்முறை வெளிப்படுத்தும் மென்பொருளை திறந்து பின்வரும் செயல்பாட்டினை செய்க. எங்களோட புக்ல ரெண்டு சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள் தந்தீங்க. ஒன்று வந்து லிப்ரோ ஆஃபீஸ் ரைட்டர், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010. இப்போ மோஸ்டா நாங்க வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்றதால என்னுடைய ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ் நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான் நீங்க. அப்போ அதை யூஸ் பண்ணி வந்து ஒரு ஆவணத்தை வந்து இப்படி செய்ய சொல்லிக்கிறாங்க. அது அளவு வந்து A4 சைஸ், எங்களோட பேப்பர் சைஸ் வந்து A4 வைக்கணும். டிசைகோல், ரைட்? ஓரியன்டேஷன் என்னன்னு சொல்லி இல்ல, லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரைட்டா, ரைட்? ஓகே. பக்க எல்லை மார்ஜின் வந்து வலது மற்றும் இடது எல்லை வந்து 2 இன்ச் நினைக்கிறேன், 2 இன்ச் காணப்படும். அதே மாதிரி மேல் மற்றும் கீழ் எல்லை வந்து 1.5ல காணப்படும். இப்படி ஃபார்மேட் பண்ணி பக்க வடிவமைப்பு சொல்லாடல் பெட்டியினை பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸை திறந்து கொள்வதன் மூலம் ஒரே முறையில் இவை அனைத்தையும் செய்து கொள்ள முடியும். செயற்பாடு உரு 2ல் உள்ள பந்தியினை தட்டச்சு செய்து அதனை assign to என உமது கோப்பு உரையினுள் சேமிக்க வேண்டும். பின்னர் அதனை மூடுகரை. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நாங்க வந்து டைப் பண்ணி எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் டைப் பண்ணி assign to அண்டருக்கு ஃபைல் நேம் போட்டு எங்களுக்கு அந்த ஒரு ஃபோல்டர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். நாங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ண எப்படின்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுக்கிறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஓல்ட் கிளாஸஸ்ல என்ன படிச்சேன்னு சொல்லி, சரியா? அப்ப இப்படி ஃபோல்டர் எங்களோட பேர்ல கிரியேட் பண்ணி நாங்க அதுல எங்களோட டாக்குமெண்ட்டை, அதாவது இந்த டைப் பண்ண ஒரு 2ல காணப்பட்ட டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி assign to வந்து அந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்த விஷயம் சொல்றாங்க, assign to இனை மீள திறந்து கொள்ள. Right. அந்த ஃபைலை வந்து ரீஓபன் பண்ணட்டாம். நாங்க இப்போ ஆல்ரெடி டைப் பண்ணி assign to வந்து சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம், ரைட்? மூட சொல்லிக்கிறாங்க. அப்ப மறு அதை மீள திறந்து கொள்ள அதிலுள்ள வசனங்களை செயற்பாட்டு ஒரு 3ல் காட்டப்பட்டுள்ளவாறு மீள் வடிவமைப்பு ரீஃபார்மேட் செய்ய. பின்னர் assign T எனும் பெயரில் உமது கோப்புரையினுள் அதனை சேமித்துக் கொள்ள. ரைட். இதே ஃபைலை வந்து ரீஓபன் பண்ணி நாங்க என்ன செய்யணும், இங்க காணப்படுற மாதிரி இந்த ஃபார்மேட் பண்ணணும். இங்க பார்க்க டிஃப்ரெண்ட் ஆகி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ப அப்படியான கலர் சேஞ்ச் பண்ணி இங்க நினைக்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி, அதே மாதிரி இங்க அண்டர்லைன் போல்ட் பண்ணிக்கிற, அதே மாதிரி இங்க ஃபொண்ட் மாற்றப்பட்டி, இப்படியான வேலைகளை செஞ்சுட்டு என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க, அதை மறு சேவ் பண்ணணுமா assign T எனும் பெயரில் உமது கோப்புரையினுள் அதனை சேமித்து ஆவணத்தை மூடுக. அப்ப இந்த செயற்பாடை வந்து நாங்க இப்ப செஞ்சு பார்க்கிறோம், இல்ல அவங்களும் செஞ்சு பார்த்து கொள்ளையிருக்கோம்? யாராவது சொல்லலுமா? நாங்க செஞ்சு செஞ்சு பார்க்கணுமா, செஞ்சு கொள்ளையிலுமா, என்ன மாதிரி?
செய்யறேன்டா அப்ப குயிக்கா தானே எனக்கு செஞ்சுட்டு காட்டிட்டு போயிடும், இல்லாட்டி டைம் வேஸ்ட் ஆகுது. செஞ்சு பார்ப்போம் சார். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லி எங்களுக்கு வந்து A4 சைஸ் ஒரு ஷீட் எடுக்கணும். ஓரியன்டேஷன் நாங்க வந்து இங்க சொல்லல, இப்போ நாங்க வந்து போர்ட்ரைட் வந்து எடுத்துக்கலாம். போர்ட்ரைட் பக்க எல்லை வந்து மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 2, மேல் கீழ் வந்து 1.5 அப் அண்ட் டவுன். ஓகே, எங்களுக்கு தெரியும் ஒரு புதிய நியூ ஷீட் நாங்கள் ஓப்பன் பண்ணேன்டா நான் படிச்ச அதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? ஷார்ட்கட் கீ ஹோல் செலக்ட் Ctrl+A. நான் ஷார்ட்கட் கீ எல்லாம் சொல்லிக்கொண்டே தான் போனேன் லாஸ்ட் கிளாஸஸ்ல. அப்ப நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு நான் படிச்ச Ctrl+N, ரைட். இப்போ நான் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லே அவுட் டெப் போகணும். நான் வந்து எங்கட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சைஸ் வந்து நாங்க என்ன செய்யணும், லே அவுட் டெப் போயிட்டு ரைட் இங்க பார்க்கணும் செட்டப் தொகுதியில சைஸ் அண்ட் டேக்கு இங்க வந்து A4 ஷீட் நாங்க தெரிவு செஞ்சு கொள்ளணும். ரைட், A4 ஷீட். சரி, ஓகே, டன் செலக்டட். ரெண்டாவது விஷயம் சொல்லியே ஓரியன்டேஷன் நாங்க வந்து போர்ட்ரைட் டிஃபால்ட் ஆகிக்குது, நாங்க செலக்ட் பண்ணோம். மார்ஜின் எங்களுக்கு செல் இருந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 2, லெஃப்ட் அண்ட் ரைட் 2. அதே மாதிரி டாப்பும் பாட்டம் வந்து 1.5 உண்டு. ஸோ இங்க எங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு அப்படியான ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ நாங்க வந்து கஸ்டம் மார்ஜின்ஸ் கொடுக்குறோம். கஸ்டம் மார்ஜின்ஸ் கொடுத்து டாப் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் எங்களுக்கு 2 சொல்லி இந்த 2, ஸோ 2 செலக்ட் பண்றோம். லெஃப்ட் அண்ட் ரைட் 2. அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் வந்து எங்களுக்கு 1.5, இங்கே வந்து 1.5. இது கிளியரா? இது வர கிளியரா? இந்த மாதிரி சொல்லணுமா ஸ்டெப்ஸ்? ஹலோ, கிளியர். கிளியரா இது? ஓகே, டன். அப் அண்ட் பாட்டம் நாங்கள் 1.5, அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து என் புக்ல சொல்லிக்கிற மாதிரி 2 கொடுத்துட்டோம். என்ன செய்யற? ஓகே கொடுக்குறேன். மார்ஜின் ஓகே, ஓரியன்டேஷன் மார்ஜின் அதே மாதிரி பேஜ் சைஸ் எல்லாம் முடிச்சோம். அடுத்து எங்க புக்ல என்ன சொல்றேன்னு பார்ப்போம். ரைட், உரு 2ல காணப்படும் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து அங்க டைப் பண்ணி சேவ் பண்ண சொல்லிக்கிறாங்க assign to சொல்லிட்டு. ஸோ நான் வந்து டைப் பண்ணி கொண்டு இந்த கூட டைம் எடுக்க பார்த்து டைப் பண்ணணுன்ற காரணத்தால் நான் வந்து இப்படி பண்ணி அப்படியே போடுறேன். அப்ப கொப்பிக்கான ஷார்ட்கட் கீ நான் சொன்னேன், அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போயிருமா? கொப்பிக்கான ஷார்ட்கட் கீ என்ன? கொப்பிக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோலோட சி. எஸ். அதே மாதிரி பேஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து கண்ட்ரோலோட வின்னு சொல்லி படிச்சேன். அப்ப நீங்க புதுசா வந்தீங்கிறால் வந்து அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ வந்து நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி கொண்டேன். வாட் இஸ் கம்ப்யூட்டர் தான் சொல்லிக்கிறேன். அது பிறகு அடுத்த லைன்ல தான் மற்றது. அதே மாதிரி ப்ராசஸ் டேட்டா அவன் சொல்லிக்கிற மாதிரினா அதை ரெண்டு வச்சுக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் அவங்க சொல்லி என்னன்னு சொன்னா assign to என உமது கோப்புரையினும் சேமிக்க வேண்டும். ரைட், இப்போ சேவ் பண்றேன்னா நாங்களே தெரியும். நான் இங்க ஃபைல் அண்ட் டெப்புக்கு போறோம். டெப்புக்கு போயிட்டு சேவ் ஏசிக்குது. சேவ் ஏச நாங்க கிளிக் பண்ணி எங்க நாங்க சேவ் பண்ணணுமோ ரைட் அந்த லொகேஷனை வந்து ரைட் இந்த பிசியில் நான் எங்க சேவ் பண்ணணும் ப்ரௌஸ் பண்றேன் எந்த லொகேஷன் சொல்லி. ஸோ டெஸ்க்டாப்ல தான் சேவ் பண்ணணும். அதுக்கு முந்தி நான் வந்து என் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் திறந்து வச்சுட்டு வரேன், மை என்று சொல்லி ரைட் மை ஃபோல்டர். ஸோ
புதுசாக வந்து பார்த்துங்க. எப்படி நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா எங்களோட இன்டர்ஃபேஸ்ல வச்சு எங்களோட ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் டெஸ்க்டாப்ல ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா அங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணி எங்களோட மவுஸால ரைட் கிளிக் பண்ணி இங்க காணப்படுற மெனுல வந்து நியூன்னு சொல்லி காணப்படுது. இந்த நியூக்கு வைத்து ஒரு ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் பண்ணா நியூன்னு கிளிக் பண்ணிட்டு எங்களோட ஃபோல்டருக்கு நேம் எங்களுக்கு கொடுத்து கொள்ளையிலும். உதாரணத்துக்கு நான் வந்து மையன்னு சொல்லி இப்போ சேவ் பண்ணி கொடுக்குறேன். நான் வந்து இந்த ஃபைலை வந்து assign to வந்து சேவ் பண்ணணும். ஸோ டெஸ்க்டாப்ல மை என்ற ஃபோல்டரை நான் இங்க ஓப்பன் பண்ணி கொள்றேன். இப்போ ஃபைல் நேம் நான் assign to வந்து பண்ணிட்டு ஓகே சேவ் கொடுத்துட்டேன். இந்த புக்ல சொல்லிக்கிறாங்க assign to வந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்ததை மூடுகன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நான் என்ன செய்யறேன், இதை வந்து க்ளோஸ் பண்றேன். அடுத்த விஷயம் சொல்றாங்க, assign to வினை மீள திறந்து கொள்ள அதிலுள்ள வசனங்களை செயற்பாட்டு ஒரு 3 காட்டப்பட்டுள்ளவாறு மீள் வடிவமைப்பு செய்க. ரைட், இப்ப நான் வந்து அதை ரீஓபன் பண்ண வேண்டும். ஸோ என்ன செய்த, நான் டெஸ்க்டாப்ல மை என்ற ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என் டெஸ்க்டாப்புக்கு வந்து நான் மை ஃபோல்டரை கிளிக் பண்ணி மை ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்றேன். எங்களோட assign சொல்ற வேர்ட் டாக்குமெண்ட் காணப்படுது, அதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்றேன். ரைட், ரீஓபன் பண்ணிட்டேன். அடுத்த விஷயம் என்ன சொல்லிக்கிறேன், மீள் வடிவமைப்பு செய்ய. இதில் இருக்கிற மாதிரி இப்ப நாங்க மீள் வடிவமைப்பு செய்ய வேணும். Sorry. இங்க பார்க்கலாம் எங்களுக்கு வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்னு சொல்றது வந்து நாங்க வந்து கொஞ்சம் அவங்க பெருசாகி காட்டிக்கிறாங்க. அதே மாதிரி கலர்ல சேஞ்ச் உண்டு ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுனாங்க. இன்க்ரீஸ் ஐக்கான் வந்து எங்கட பெரிய ஏ லார்ஜ் ஏ அதை யூஸ் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணினேன். அதே மாதிரி அதோட கலர் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ப்ரௌன் கலர். ஸோ கலர் நான் வந்து ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணேன். ஓகே, கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டேன். அதே மாதிரி ஸ்டோர் ஆர் ரிட்ரைவ் என்ற 2 சொல்லையும் வந்து ரெட் கலரால ஃபொன் கலர் மாற்றணும். ஸோ இங்க ஃபொன் கலர் மாத்துக்கான பார்க்கலும் எங்களுக்கு ஒரு ஏ ஒன்று தந்து அதுக்கு கீழே கலர் பண்ணி காட்டப்பட்டீங்க. அப்ப அதே மாதிரி நான் அதை ரெட் கலருக்கு மாத்திக்கொள்றேன். அதே மாதிரி ப்ரொசஸ் அண்டையும் கலர் சேஞ்ச் பண்றோம். ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது யூ கேன் யூஸ் ஏ கம்ப்யூட்டர் டு டைப் டாக்குமெண்ட். அதை வந்து நாங்க போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அப்ப கமாவார நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணினேன். ரெண்டாவது விஷயம் நான் அதை வந்து போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணினேன். ஓகே, அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். இங்க ஷீட் அக்கவுண்டிங் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படியான விஷயங்களை வந்து ஃபோன்ல சேஞ்ச் கொண்டு செய்ய வேண்டும். ஸ்ப்ரெட் ஷீட் டு மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபோன்ல வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்படியான ஒரு ஃபோன் தான் அங்க கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோன்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். வார மீள் வடிவமைப்பு செய்யும். ரைட், ரீஃபார்மேட் பண்ணிட்டு நாங்க ஒரு 3ல காணப்படுற மாதிரி. அடுத்த செல்லைக்கு பின் assign 3 எனும் பெயரில் உமது கோப்பு உரையினுள் அதனை சேமித்து ஆவணத்தை முடியும். ரைட், மறு இதை நான் வந்து assign 3 என்று சொல்லி சேவ் பண்ணணும். அப்ப என்ன செய்யுது, நாங்க சேவ் பண்றதுக்கு எங்கட ஃபைல் டேபிளுக்கு போறோம். அங்க போயிட்டு நாங்க சேவ் காப்பி கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ப்ரௌஸ் எங்க சேவ் பண்ணணுமோ ஃபைல் லொகேஷன். ஸோ எனக்கு டெஸ்க்டாப்ல காணப்படுக இந்த மை ஃபோல்டருக்குள்ள assign 3 ன்னு சொல்லி சேவ் பண்ணணும்னு சொன்னா ரீநேம் பண்ணி கொடுக்குறேன். assign 3 and பிளஸ் இது பண்ணிட்டுனா சேவ் பண்ணி கொள்றேன். ரைட், டன், சேவ். சேமித்த ஆவணத்தை மூடுக. ரைட், மூட சொல்லிக்கிறாங்க, மூடிட்டேன். கிளியரா, இது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண. ரைட், எங்க மீட்டிங் கட்ட போகுது. கட்டாயினா வந்து அதே ஜாயின்ல அதே லிங்க்ல வந்து நீங்க ரீஜாயின் ஆகிக்கோங்க. அப்ப எனக்கு குயிக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க. இது விளங்கினா 2 பேரும் கட்டாயம் வந்து பேசணும்.
ஓ சார். பேசுறீர்கள் இல்ல. ஓகே. ஜக்கியா நீங்க என்ன மாதிரி விளங்கினா? வாய்ஸ் இல்ல கேட்கறல நினைக்கிறேன். ரைட், ஓகே. ரீஜாயின் ஆகுங்க கிளாஸுக்கு.